ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல யாருக்குன்னா 2 பேருக்கு ஒரே மாதிரி பேர் இருக்கா? நம்மளோட கிளாஸ்ல யாருக்குன்னா 2 பேருக்கு ஒரே மாதிரி பேர் இருக்கா? எனிஒன்? நோ சார். ஐ கெஸ் நோ ஒன், ரைட்? ஸோ அப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நேம்ன்றது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூனிக் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான விஷயங்களை கொடுக்குறோம் அப்படின்னா that we will call it as a one-to-one relationship. ஒவ்வொருத்தருக்குமே யூனிக்கான விஷயங்களை கொடுக்குறோம் அப்படின்னா that we will call it as a one-to-one relationship. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு செப்பரேட்டா யூனிக்கா இருக்கிறதுன்னு பார்த்தா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க பேரை தவிர்த்து வேற எதனா சொல்லுங்க பார்க்கலாம். யூனிக்கா கோட்ஸ். ஏஎஃப்ஐடி கோட். வெரி குட், சூப்பர். ஓகேவா? அப்போ உங்களோட ஏஎஃப்ஐடி கோடுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான விஷயம், கரெக்டா? அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஏஎஃப்ஐடி கோட், கரெக்டா? சோ இத மேப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த திங் தான் என்னன்னா ஒன் டு ஒன் அனோட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இப்போ நான் இது எப்படி மேப் பண்ண போறேன் அப்படின்றா சிம்பிள். என்ன அப்படின்னா நல்லா பாத்துக்கோ. சோ இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கீப் இட் லைக் அ கமெண்ட். எனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் நீட் திஸ் திங். என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஐ வில் டேக் திஸ், put here, then I will take this as well. Okay, right. Okay, so now consider, clearly take some time. Okay va, make yourself be in a situation like a good environment. Okay va, சொல்றத ஒரு அடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. Okay va, right? See, I have two table. என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா 2 டேபிள் இருக்கு, சரியா? முதல் டேபிள் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சீரியல் நம்பர், உன்னோட நேம், அடுத்து வந்து பார்த்தனா உன்னுடைய இன்ஃபர்மேஷன் லைக் பாஸ்ட் அவுட் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட். தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லு. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன எடுத்துக்கலாம், என்னப்பா? டொமைன். ஓகே, டொமைன் அப்படிங்கறத ஐ மீன் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஓகே, இதெல்லாம் உங்களுடைய முதல் டேபிள்ல இருக்கு. ஸோ இது என்னன்னு வச்சுக்கலாம், டேபிள் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? ஐ ஹாவ் an another table called table number 2. ஓகே, இந்த டேபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஎஃப்ஐடி கோட் இருக்கு. அண்ட் தென் இதுல வந்து காமனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் தான். அப்ப உங்களோட ஒரு நேம் என்னுடைய ஏஎஃப்ஐடி கோடுக்கு மேட்ச் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு காமனான விஷயங்கள் வச்சுப்போம். ஓகேவா? சோ இதுல நான் என்ன காமனா இன்னொரு விஷயங்கள் வச்சுக்கிறேன் அப்படின்னா இஃப் ஐ ரெக்வயர்ட் ஐ கேன் கீப் a serial number also, that's not a big thing. ஓகே, சீரியல் நம்பர் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செப்பரேட்டா கூட வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு ஏஎஃப்ஐடி கோடும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கணும், கரெக்டா? ஓகேவா? அப்ப இந்த டேபிளோட மேப் ஆகணும். அப்ப ஒருத்தருக்கு ஒரு ஏஎஃப்ஐடி கோட், தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கால் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். இந்த ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டா இன்னொருத்தருக்கு இதே மாதிரி இருக்கிற டேட்டா, ஒருத்தருக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? இட் மைட் பி யூனிக், இட் மைட் பி a காமன் திங், அது உங்களோட விஷயம். அதை நீ வந்து பிரைமரி கீயா கொடுத்துட்ட அப்படின்னா அது யூனிக்கா இருக்கும். இதை நீ பிரைமரி கீயா கொடுத்துட்ட அப்படின்னா இது யூனிக்கா இருக்கும். இதுல நீ கண்டிப்பா இதை பிரைமரி கீயா கொடுப்ப, இதுல கண்டிப்பா இதை பிரைமரி கீயா கொடுப்ப. ஓகேவா? அப்ப நீ இதை பிரைமரி கீயா கொடுத்துட்ட அப்படின்னா இது கண்டிப்பா யூனிக்கா இருக்க போது. நேம் நீ என்ன வேணா வச்சுக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற டேட்டா ஒருத்தருக்கு ஒரு ஏஎஃப்ஐடி கோட் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்றேன்னு வச்சுக்கலாம். Okay, so for that purpose I am making that concept of relationship called one to one mapping அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு ஒரு டேட்டா அப்படிங்கிற மாதிரி. So in such way I will like to create the same. So first இந்த information அப்படியே நான் எடுத்துக்கிறேன். Instead of making like this, what I would like to do, I will create an entity for the same. ஓகேவா? So transitionலாம் நான் தூக்கிடுறேன்.
ஓகேவா? அப்ப எனக்கு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா என்னோட முதல் டேபிள்ல ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் நம்பர் இருக்கணும் இல்லையா? ஸோ ஐ வில் கீப் த சீரியல் நம்பர், தட்ஸ் நாட் அ பிக் திங். பிரைவேட் இன்ட்டு சீரியல் நம்பர். ஸோ இதை நான் என்னவா வச்சுக்கிறேன் அப்படின்னா ஐ வில் கீப் திஸ் திங் ஆஸ் அ பிரைமரி கீ. ஓகே, இஃப் ஐ require to be like an automatic to be generated, let it generate, that's not a big thing. அது ஜெனரேட் ஆகிட்டோம், பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ அடுத்தது I am going to create another class. The class is called code அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த கோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு என்ன இருக்குன்னா பிரைவேட் ஸ்ட்ரிங் AFID கோட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை தான் நான் என்னன்னு சொல்ல போறேன் அப்படின்னா பிரைமரி கீயா இதுக்கு வச்சுக்கிறேன். இதுவும் எனக்கு என்னது செப்பரேட்டான ஒரு டேபிள் இல்லையா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த AFID கோடோட வேற என்ன சேர்த்துக்கலாம் நம்ம? ஓகே, நேமே நான் வச்சுக்கிறேன். சரியா? பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு ரெண்டு டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ல எனக்கு ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா? என்னோட நேம் இருக்கு. ஐ கெஸ் ஐ டோன்ட் ரிக்வயர்ட் நேம் ஓவர் ஹியர். இங்க நேம் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, விட்டுருவோம். சரியா? ஸோ அதனால இந்த நேம் நான் தூக்கிடுறேன், எனக்கு தேவையில்லை. ஓகே, ஏஜ், லொகேஷனு, குவாலிஃபிகேஷன், இமெயில் ஐடி, சீரியல் நம்பர், இதெல்லாம் தான் எனக்கு இங்க இருக்கு. அதே மாதிரி கோட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து AFID கோடு, நேம், இது ரெண்டு இருக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட இதுதான் நான் மேப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப இந்த இதுல நான் டேட்டாவை கொடுக்கவா இல்ல இந்த இதுல டேட்டா கொடுக்கலாமா? வேற ஐ கேன் ப்ரொவைட். அதாவது எனக்கு செப்பரேட்டா டேபிள் இருக்குப்பா. ஐ ஹேவ் செப்பரேட் டேபிள். ஓகேவா? ஏதாவது ஒரு டேபிளை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண போறேன். இட்ஸ் a மேப்பிங் ஆஃப் மை ஓன் டேபிள். ஓகேவா? சோ அப்ப எந்த இடத்துல இதை மேப் பண்ற போறேன் அப்படின்றதுக்காக செப்பரேட்டா கேட்கறேன். இப்ப என்ன கேட்கறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. ரூட் இன்ஃபர்மேஷன் ரெண்டு வச்சிருந்தேன்னா அதுல எம்படபிள்னு சொல்லிட்டு ரூட்ல நான் கொடுத்து எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லையா? அதே மாதிரி ஐ ஹாவ் அ கோட் ஓவர் ஹியர். கோடுன்னு என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த கோட்ல தெரியணும் அப்படின்னா இவங்களுக்கு புரிய வச்சா போதும். ஓகேவா? இல்ல இந்த கோட் எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினைச்சா இவங்களுக்கு புரிஞ்சா போதும். யாருகிட்ட மட்டும் புரிஞ்சு வச்சுக்கலாம்ன்றது சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல கோட் கரெக்ட்டா சார், because கோட்ல கம்மியான டேபிள்ஸ் தான் இருக்கு. சோ கனெக்ட் பண்ணலாம். கோட்ல கம்மியான டேபிள் இருக்கு, சோ அதனால அங்க கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? ஓகே ஃபைன். சோ லெட் மீ டு இட் லைக் தட். பட் இந்த தடவை எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க கொஞ்சம் பாருங்க. பிரைவேட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ. ஆனா இந்த தடவை நான் அதை எம்பட் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் டூ த திங் வாட் ஐ வுட் லைக் டு ப்ரொவைட். புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? இது எனக்கு செப்பரேட்டான ஒரு விஷயம், இது எனக்கு செப்பரேட்டான ஒரு விஷயம். இதுல இருக்கிற டேட்டா எல்லாம் எனக்கு செப்பரேட்டா இருக்க போது, இதுல இருக்கிற டேட்டா எனக்கு செப்பரேட்டா இருக்க போகுது. ஆனா இதுல நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒண்ணுத்தோட ஒண்ணு நீயாவே என்ன பண்ணிக்கோ அப்படின்னா மேப் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். சிமிலர்லி இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், I will create that getters and setters இல்லையா? சோ நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் I will go back to my app. ஓகே, சோ இந்த இடத்துல add annotated classல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து information.class, இன்னொன்னு என்னது code.class. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, லெட் மீ கிவ் த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ இன்ஃபர்மேஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். I ஈக்குவல் டு நியூ இன்ஃபோ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஐயை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐ கேன் செட் இட். ஓகே, இதில் வந்து எதையா ஐடியை வந்து நான் காமனாக வச்சிருக்கேன் இன்ஃபர்மேஷனில். எனி ஐடி இஸ் தேர், சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் இல்லையா?
ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிக்கிறேன். I don't want to provide the getters and setters for this. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, so now I'll go back to my app. ஓகே, set age அப்படிங்கறதுல சும்மா ஒரு ஏஜ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு. then i.set email id அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப dinesh@gmail.com வச்சுக்கிறேன். then i.locationல வந்து பாத்தீங்க அப்படின்னா is from Chennai அப்படின்னு சும்மா சொல்லிக்கிறேன். then i.set qualification அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சிம்பிள் லைக் தட். ஓகேவா, சோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கோடுக்கு நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா. சோ கோட் c equal to code of this thing அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். சோ c ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா set AFID code அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கணும் இல்லையா. சோ AF something call some number செட் பண்ணிட்டு c.set இன்ஃபர்மேஷனுக்கு ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் ஆப்ஜெக்ட் கொடுத்தா போதும். தென் நேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தினேஷ் அப்படின்னே பேர் வச்சுக்கிறேன். புரியுதா, தினேஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். ஓகே, சோ நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா செஷன் டாட் persist அப்படிங்கறதுல ஜஸ்ட் c நீ கொடுத்தா போதும். ஏன்னா c மட்டும் தான் ரெடி பண்றோம் இல்லையா, மீதி எல்லாம் அதுவாகவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துக்க போகுது இல்லையா. now let me run the program first. so first of all what I would like to do in the Hibernate la first idu create nu kudukuren. I need a new one. okay, so let me run the program. so in the program வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அடிக்குது. என்ன அப்படினா ஓகே, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதுனால ஒரு சில எக்ஸெப்ஷன் அடிக்குது. reference as a transient insert instead of before flushing. okay, அது வந்து என்ன பண்ணல அப்படினா டிராப் ஆகல சொல்ல போனா. எஸ் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டீஸ்ல கிரியேட் ன்னு கொடுத்துக்கலாம்ல. எனக்கு புரியல. நம்ம இங்க ஃபுல்லா மாத்தறதுக்கு ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து கிரியேட் கொடுத்துக்கலாம்ல, அப்டேட்டுக்கு பதிலா. எஸ், I done the create only over there. நான் கிரியேட் தான் கொடுத்திருக்கேன். கிரியேட் தான் கொடுத்திருக்கேன், அது பிரச்சனை இல்லை. இங்க என்ன இருக்குன்னா டிராப் ஆயிருக்கு, டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் தென் என்ன கிரியேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் தட் பர்டிகுலர் டேட்டா. ஓகே, ரைட். நவ லெட் மீ டூ ஒன் திங். லெட் மீ செக் இட் அவுட் மை SQL ஃபர்ஸ்ட். ஷோ டேபிள் செக் பண்ணி பார்க்குறேன். ஐ ஹாவ் தட் திங் கால்ட் இன்ஃபர்மேஷன் கோட், ரெண்டு இருக்கா. ஸோ லெட் மீ செக் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் இன்ஃபர்மேஷன். எந்த டேட்டாவும் வரல. okay, and then I will check it out with the code. கோடுங்கறத நான் செக் பண்ணி பார்க்கறேன். அதுல எனக்கு என்ன பண்ணல அப்படினா இந்த டேட்டாவும் வரல. okay, it might got created but it is not taking that as a concern. so let me do one thing. I'll update the data. let me run the program. is causing that exception of illegal argument exception. That references an unsaved thing because of the persist transient instance. okay, transient use பண்ணதனால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. let me do one thing. I'll drop the table first and then I'll drop the code as well. and then if I check it about the thing, எனக்கு drop the table information எனக்கு இன்னும் ஆகலை. yes, now it got dropped I guess. okay, select ஆயிருக்கா. yes, now it got deleted. now I can come back to my this place and then I will create it. then I will give that particular data to become run again. again it is throwing some error. எனக்கு அந்த transient propertyனால எனக்கு error வந்துட்டு இருக்கு. சார் இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்க persist கொடுத்து பாருங்க சார். இன்ஃபர்மேஷனுக்கும் persist. is it mandatory that to provide that information to be persisted?
எரர் லாக்ல தான் சார் காட்டுதானா. Okay, let's try with that information as well. Okay. Got it. Fine. It is not taking the data, but it can able to set the data. Okay, fine. Good. Right. So let's run the program again. Before that, I'll drop it the data. Either drop panigram first of all. It is not dropping because the code has been merged up with that. First code drop panittu. Then I will drop the information. Yes, done. Now I'll come back here. Then I will run this program again. Now you can all see the things. Though it is throwing some error, but the thing you will just observe here, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை லைன் ஆஃப் கோட் இங்க ரன் ஆகுது பாத்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 லைன் ஆஃப் கோட் ரன் ஆகுதா? இதை உட்காந்து நீங்க MySQL பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும். If you do it manually. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹைபர்நெட்டுங்கிற ORM நம்ம எடுத்துட்டு வரது. Okay, so anyhow, don't worry, I will show the output within a flash. That's not a big thing. Okay, so let me check it about that exception it is throwing now. So error in the DDL command as a foreign key because that doesn't exist. Okay, right. It is altering the table. Okay, I'm just creating the data. It's not a big thing. Let me drop first. Okay, now let me check it off the tables which contains only the roots. ஏற்கனவே இருந்த டேட்டாகள்லாம் இதில் இருக்கும். ஓகே, ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா I have the information class which contains this data. Okay, good. And also I have the code class which contains this data. Okay, so இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we were providing the data like this and then we are transferring the data. சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஸோ நம்ம அதை பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னோட ஆப்பில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் மென்ஷனும் பண்ணிட்டேன். சிம்பிள் லைக் தட். ஓகே, ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக I set the data and then I provided this data as well. Everything has been done. Okay. So சார் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்லயும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கோடுன்னு சொல்லிட்டு போட்டு 1 to 1 கொடுத்துட்டு அதில் வந்து மேப்டு பைன்னு சொல்லிட்டு போடுவோம் சார் நம்ம வேரியபிள் பேரை. ஆக்சுவலாக நான் இன்னும் மேப்பிங்கே பண்ணலை, அதுக்கு தேவைப்படாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வேற இதில் மேப் பண்ணேன். ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா செப்பரேட்டாவது டேபிள் கிரியேட் ஆகிருக்கணும் மேப் ஆயிருந்தா. இட் ஹாஸ் டு பி கிரியேட்டட் செப்பரேட்லி. code.class. So அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா I will create that information first. Maybe ப்ராப்ளம் வேணா இதா இருக்கலாம். கிரியேட் ஆச்சு சார், நம்ம பார்த்தோம்ல. இல்ல டேபிள் செப்பரேட்டா மேப்பிங் கிரியேட் ஆயிருக்கும் செய்யும். ஆக்சுவலா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து தான் நான் கோடுக்கு வந்து நான் பெர்சிஸ்ட் பண்ணணும் இல்லையா? இதை கிரியேட் பண்ணி என்னால் இதை பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா கோட்ல அந்த இன்ஃபர்மேஷனோட டேட்டாவே எனக்கு தெரியாது. Okay, so first let me persist the data of information, then I will do the persisting of this thing. Let me try now. Still it is throwing some kind of an error for me. That error is நம்ம இன்ஃபர்மேஷன்லயும் நம்ம வந்து கோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கும் 1 to 1 கொடுத்துட்டு மேப்டு பைன்னு சொல்லிட்டு போடணும் சார். நான் அப்படிதான் சார் என் ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒன்றுத்துக்கு நான் கொடுத்தாலே போதும், இன்னொருத்தவங்க நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. லெட் மீ கிரியேட் ஆஃப் சம்திங், லெட் மீ திங்க் இட் ஆஃப். ஓகே, எனக்கு வரக்கூடிய எரர் என்ன காட்டுது அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா பிகாஸ் ஆஃப் த ஃபாரின் கீ டிராப் தான் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா mapping.code doesn't exist. Okay, no problem. அப்ப cascade கொடுத்து பாருங்க சார் 1 to 1 கனெக்ஷன்ல. ஏன்னா cascade கொடுத்தனா டிராப் ஆயிடும் சார் டேபிள்ல. கரெக்ட். ஃபாரின் பட் ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு cascadeனா யாருமே தெரியாது, பேசிக்ல இருந்து நம்ம போவோம். ஓகே ஃபைன், லெட் மீ டு ஒன் திங்.
செப்பரேட்டா இது ஒரு டேட்டா இருக்கட்டும், இது செப்பரேட்டா ஒரு டேட்டா இருக்கட்டும், ஜஸ்ட் இவங்க மூலியமா நான் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இருக்கட்டும். ஃபைன். இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன், இன் கோட்ல நான் கொடுத்துருக்கிற கோட். இப்போ இந்த கோட்ல இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுனால ஐ ஜஸ்ட் செட் தட் இன்ஃபர்மேஷன் ஓவர் ஹியர், தென் ஐ மேப்டு வித் தட் கோட் இன் தட் பிளேஸ் கால்டு 1-to-1. ஓகேவா? ஸோ அப்போ இவங்களுக்கு நான் இவங்களை மேப் பண்ணிட்டேன், இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சிம்பிள் லைக் தட். Then what I have to do, first information நான் வந்து டேட்டாவை persist பண்ணிடுறேன். Yes, it has done. Then I am persisting the data of the code again. Then I am adding the things. According to me, there is no such kind of a problem. Okay, fine. Let me do it one more time. Just think it off. Just give a sec. என்ன பேர்ல வச்சேன்? Just give a sec. I guess that this data would be fine. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் கிளாஸ் இருக்கும்போது எனக்கு இதே ப்ராசஸ் தான், எனக்கு எல்லாமே பக்காவா தான் வந்துச்சு. ஓகே ஃபைன். ஜஸ்ட் லிசன் அப் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஓவர் ஹியர். நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை மட்டும் ஜஸ்ட் இங்கே நான் காட்டுறேன். ஜஸ்ட் வாட்ச் இட் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, சி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஐ டிட் ஓவர் தேர், ஐ ஹாவ் அ 2 classes. ஒன் ஆஃப் த கிளாஸ் கால் ஸ்டூடெண்ட். ஓகேவா? Every one of you, please watch over. Those who have got distracted, just watch over from the scratch. No problem. Just observe here. I have one class called laptop. The laptop has that ID and the name, so that I return those things. And I have another class name called student, which has student ID, student name, and the department as well. And also I had mentioned one more thing over here. There is another laptop is an object I created over here as the form of variable. அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1-to-1 அனோட்டேஷன்ல நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு வாட் ஐ டிட் ஓவர் தேர், இந்த என்னோட அப்ளிகேஷன்ல போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேப்டாப்க்கு நான் டேட்டாவை செட் பண்ணிடுறேன், யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தருக்கு ஒரு லேப்டாப் அப்படின்ற மாதிரி. தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டாவை செட் பண்ணிடுறேன், தென் லேப்டாப்பையும் இதோட செட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஜஸ்ட் வாட் வி டிட் சோ ஃபார், வி ஆர் டூயிங் த சேம் திங். தென் persist that student and persist the laptop and then I committed. Now if I run the same program here, just observe here. நான் இப்போ இந்த இடத்துல run as கொடுத்து ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் it will throw an error because of what? Already ஏற்கனவே இந்த டேட்டா இருக்கு, என்னால வந்து இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இன் கேஸ் இஃப் ஐ சேஞ்ச் இட், எதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா if you see observe, லேப்டாப் ஐடியை நான் சேஞ்ச் பண்ணணும், தென் ஸ்டூடெண்ட் ஐடி ஆட்டோமேட்டிக் தான். அப்ப லேப்டாப் ஐடியை மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன்னு வச்சுங்களேன். இங்க பாருங்க, ஜஸ்ட் 105ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லெனோவோன்னு வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கௌதம் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். வேணா he is from the department of something like engineering அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன் சிம்பிளா. now let me run the program over here. இந்த டேட்டாங்கிறது பர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகேவா? which means that it is very simple that எனக்கு 2 கிளாஸ் இருக்கு, ஒன்னு லேப்டாப்ன்ற ஒரு கிளாஸ், இன்னொரு ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு கிளாஸ். என்னோட அப்ளிகேஷன்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லேப்டாப்புக்கு செப்பரேட்டா ஜெனரேட் பண்றேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லேப்டாப் அப்படின்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டூடெண்டோட இதுல நான் ஒரு வேரியபிளை செட் பண்றேன். லேப்டாப் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லேப்டாப் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்ப நான் ஒரே லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் ஐ வில் யூஸ் இட் திஸ் திங். ஸோ இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் த மல்டிபிள் டேபிள். ஸோ இப்போ இந்த இதுல வந்து ஜஸ்ட் சிம்பிளா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ வில் ரன் திஸ் திங். யூ கேன் சி இப்போ நான் இங்க கிரியேட் பண்ண டேட்டா இவருக்கு வந்திருக்கும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா லேப்டாப் ஐடிங்கிறது ஒருத்தருக்கு ஒண்ணுதான், ஒருத்தருக்கு ஒரு லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக் ஜெனரேஷன், இட்ஸ் நாட் அ பிக் திங். டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் நேம்ங்கெல்லாம் செப்பரேட்.
ஓகே, சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயம் என்ன அப்படின்னா 1-to-1 அப்படின்னு சொன்ன இல்லையா, அப்ப இங்க இருக்கிற டேட்டா எல்லாம் ஒரு தடவை தான் இதுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஸ்டன்ட் இது, லைக் அ ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேவா, தட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் 1-to-1 அப்படின்னு சொல்றது. சொல்லுங்க கௌதம். சார் பட் நமக்கு ஒரே டேபிள் தான் சார் இங்க இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி இட் இஸ் கிரியேட்டிங் த சேம் டேபிள் பிகாஸ் த திங் இட் இஸ், நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்லயே வந்து இந்த டேட்டாவை வந்து மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன் லேப்டாப்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் வை இட் ஹஸ் ஷோவிங் த ஸ்டூடெண்ட்லேயே எனக்கு இந்த டேட்டாவை கொடுக்குது. இன் கேஸ் நான் ஸ்டூடெண்ட் இல்லாம லேப்டாப்ல போய் பார்த்தேன்னு வச்சுங்களேன், யூ கேன் சி 101க்கு டெல்லு, 102க்கு லெனோவோ, 103 ஏசர், 104 ஹெச்பி, 105 லெனோவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, த திங் இட் இஸ் சிம்பிள், லைக் இப்போ இந்த லேப்டாப் மட்டுமே நான் வச்சுக்கிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு பெர்சிஸ் த ஸ்டூடெண்ட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா லேப்டாப்ல நான் என்ன பண்றேன்னா இதே 105ல ஓகேவா நான் வேற ஒரு லேப்டாப் எம்எஸ்ஐ அப்படின்ற மாதிரி நான் சிம்பிளா ரன் பண்றேன்னு வச்சுங்களேன், யூ கேன் சி what it is showing, constraint violation, because ஏற்கனவே எனக்கு என்ன இருக்கு, இந்த ஐடிங்கிறது எனக்கு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ஐடியில என்னால் என்ன பண்ண முடியாது, ஐ cannot able to create the same thing. ஓகே, ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு ஐடியை செப்பரேட்டா வச்சுட்டு இன்னொரு கிளாஸ்ல நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன், ஒருத்தருக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறேன். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் 1-to-1 மேப்பிங் அப்படின்னு சொல்றது. ஓகே, I know that most of you not even got the concept probably. Okay, I'll search it off what the error which I had done in my place. I'll check it out over here. Maybe என்னோட information classல ஏதாவது ஒரு transient property ஏதாவது change ஆயிருக்கலாம். Let me check it out again. Okay வா, in a similar way only I too did over here. Okay வா, information classல எனக்கு ஒரு சில information இருக்கு, கோடுங்கிறதுல இன்ஃபர்மேஷன் டைரக்டா 1-to-1 மேப்பிங் கொடுத்துறேன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு கோடு தான் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். Guess that the code has been set from here. கோடுங்கிறது நான் இங்கே தான் மென்ஷன் பண்றேன் இல்லையா, so probably that might be the issue. Maybe இந்த பிரைமரிக்கு இதால எனக்கு இஷ்யூ ஆகலாம். ஓகே, லெட் மீ செக் இட் அவுட். ஓகே, அப்போ ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்றேன் அப்படிங்கிறதுனால ஐ ஹாவ் டு மென்ஷன் கிளியர்லி தட் வேர் ஐ ஹாவ் டு கீப் வாட். ஓகேவா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த திங் ஹஸ் பீன் டன். இப்போ எதுக்காக சொல்றேன்னா நீங்க நல்லா பார்த்துக்கோ, இப்போ நீங்க எடுத்திருக்கீங்க இல்லையா ஒவ்வொருத்தர் ஒரு ப்ராஜெக்ட், ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காருல்ல, இப்ப இவர் ஒரு கஸ்டமர்னு வச்சுப்போம். கஸ்டமர் ஒருத்தர் ஒரு கஸ்டமரா இல்ல ஒரே கஸ்டமர் மல்டிபிள் டைம் இருப்பாங்களா? ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கஸ்டமர் ஒருத்தவங்க தான் இருப்பாங்களா இல்ல ஒரே கஸ்டமர் பேர்ல நிறைய பேர் இருப்பாங்களா? ஒரே கஸ்டமர் பேர்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு யூனிக்கான கஸ்டமரா இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை ஒரு தடவை தான் வாங்க முடியும் அப்படின்றது தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 1-to-1 அப்படிங்கிறது. இப்போ என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு, என்கிட்ட லேப்டாப் இருக்கு, இன்னொரு ஒரு சில ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கஸ்டமரால ஒன்னுத்த மட்டும் தான் எடுக்க முடியும். In that way I will restrict my table அப்படின்னு சொல்லும்போது I have to use the relationship called 1-to-1. ஓகேவா, இப்போ ஒரு கஸ்டமரால நிறைய டேட்டாவை பிக்கப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்தோம்னா 1-to-many நான் போகணும் இல்லையா. அப்படி வரும்போது என்னோட எஸ்கியூஎலோட இன்டெகிரிட்டில எனக்கு கண்டிப்பா பாதிப்படையும். அதை பத்தி தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சிம்பிளா நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம், மேப்பிங்கிறத கிரியேட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பட் யாருக்கு எப்படி மேப் ஆகுதுன்றது உனக்கு தெளிவா தெரியணும். ஓகே, so let me take the concept of mapping again, no problem, no need to worry on this. Just understand 1-to-1 அப்படின்னா என்கிட்ட இருக்கிற செட் ஆஃப் டேட்டால ஒருத்தருக்கு ஒன்னு அப்படின்றத கொடுக்கறதா 1-to-1 மேப்பிங். நான் சொல்றது புரியுதா? இதுவே 1-to-many அப்படின்னா ஒருத்தரால மல்டிபிள் டேட்டாவை எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதா 1-to-many. ஓகேவா, சோ இந்த கான்செப்டை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே we can map it whatever the tables if we are having. ஓகேவா, that's the things. ஓகே, சோ எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ப்ராப்ளம் பண்ணிருப்பேன் அப்படின்னா you can see that இது என்னது ஆக்சுவலா, இது AFID கோட் ஒருத்தருக்கு ஒண்ணு இல்லையா.
ஒருத்தருக்கு ஒண்ணு இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி வாட் ஐ நீட் டு டூ, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இவங்க கிட்ட இருக்கணுமே தவிர இவங்க கிட்ட இருக்க கூடாது ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து எனக்கு யூனிக்கா இருக்கிற டேபிள், எனக்கு இவரு தினேஷ், இவரு இதுதான் அப்படின்னு யூனிக்கா இருக்கிற டேபிள். அப்ப இவருக்கு இதுதான் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு செப்பரேட். லைக் நான் என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா கோட்ல இதை கிரியேட் பண்ணிருக்க கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் டூ தட் திங் ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருந்தது இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன்ல நான் அந்த கோடை ஆட் பண்ணிருக்கணும். பிரைவேட் கோடு சிம்பிளா கோட் அப்படின்றத வச்சுட்டு ஐ ஹாவ் டு மென்ஷன் தட் @1 அப்படின்ற அனோட்டேஷனை இவங்க கிட்ட கொடுத்துருக்கணும். ஏன்னா அதுதான் எனக்கு யூனிக் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இந்த கோட் இவங்களுக்கு, இந்த கோட் இவங்களுக்குன்ற மாதிரி. அப்ப இது யாருக்கு நான் செட் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு இங்க இருக்கணும், எனக்கு செப்பரேட்டா. இந்த ஒருத்தருக்கு தான் இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? ஸோ அப்ப ஐ ஹாவ் டு கீப் இட் லைக் திஸ். ஐ ஷுட் நாட் கீப் இட் லைக் திஸ் வே ஓவர் தேர். Now I can go back to my அப்ப இது இவங்க கிட்ட இருக்காது. ஸோ இவங்களுக்கு ஒரு கெட் ரன் செட்டரை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு சிம்பிளா என்னோட ஆப்ல கோடுக்கு இந்த டேட்டா, இன்ஃபர்மேஷனுக்கு இந்த டேட்டா, நான் இன்ஃபர்மேஷன்ல set that code with C கொடுத்துட்டு then if I run this thing, code first set ஆகி போகுது, then information ரன் ஆகிற மாதிரி செட் பண்றேன். let me check it out. Still it is throwing some kind of an error for me. இது என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் என்னால வந்து என்ன பண்ண முடியலன்னா டிராப் பண்ண முடியல. let me check it out from my end and then I will update you. ஃபாரின் கீ என்னால சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டா ORM ல இருந்து வரதுனால I cannot able to do it. Okay, so obviously what I need to do, I have to create in a separate manner for sure. Let me make it, create it, and then I will come again with that perfect code. ஓகேவா? ஸோ கான்செப்ட்ங்கிறது இந்த விஷயம் தான். 1 to 1 என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல ஒரு டேட்டா, ஒரு செட் ஆஃப் டேட்டா ஒருத்தருக்கு போகணும், இன்னொரு செட் ஆஃப் டேட்டா இன்னொருத்தருக்கு போகணும். இதே செட் ஆஃப் டேட்டா இன்னொருத்தருக்கு எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் 1 to 1 அப்படிங்கிறது. ஓகேவா? இதுதான் வந்து எனக்கு யூனிக் டேட்டா அப்படின்றத நம்ம கொடுக்கறது மேப்பிங்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தட் வி ஹாவ் டு மேப் இட். வி வில் டூ இட் டுமாரோ ஒன் மோர் டைம். தட் டைம் ஐ வில் ஷோ வித் த குட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஐ வில் ஷோ யூ த திங். For the remaining batch, I shown in a perfect way, but here I couldn't able to execute it because of some problem. Let me check it out from my end and then I will update you. Okay, right. So by now, I will share the feedback form to you all, suggesting you all to fill the feedback